சிபிஐக்கு எதுக்கு போகணும்? ஒரு அரசின் தன்னாட்சி பாதிக்குது இல்லையா? மாநில அரசே விசாரிக்கலாம் இல்லையா? தமிழ்நாடு அரசு விசாரணையில் நீதி கிடைக்காது, உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழுந்துவிட்டால் மெகா கட்சி ஒன்று இணைய போதுன்றார் எடப்பாடி. இந்த பக்கம் அரசியல் எதிரி, சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரின்னு சொன்னு திட்டினா கூட பிஜேபிய தமிழிசை சவுந்தரராஜன் தம்பி விஜய் வரணும்ன்றாங்க. நயினா நாகேந்திரனே அவர் வருவார்ன்றாங்க. அமித்ஷாவே அவருடைய நடவடிக்கைகள், கட்சியினுடைய வளர்ச்சியெல்லாம் அப்சர்வ் பண்றாரு டெல்லியிலன்றாங்க. ஸோ பாஜக அதிமுகவுக்கு தாவேகா தங்களோடு இணைய வேண்டும், அது தங்களுடைய வெற்றி வாய்ப்பை 100% உறுதிப்படுத்திடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அது உண்மையான உண்மை. கரூர் அந்த டிராஜடிக்கு அப்புறம் ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை தொலைபேசியில் அழைத்து பேசியதாகவும், இந்த நிகழ்ச்சிக்கு வருத்தத்தை தெரிவித்ததாகவும், நீங்க தனியா இருக்கீங்கன்னு அரசாங்கம் உங்களை கடுமையா பண்ணுது, நாங்கெல்லாம் துணையா இருக்கோம், நீங்க எந்த விதமான அச்சமும் பட வேணாம் என்று அவருக்கு ஒரு ஆறுதல் சொன்னதாகவும், அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு சந்திக்கணும்ன்ற போது இப்போது வேண்டாம், அதை பொங்கலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும்